ஹாய் Electro தமிழன்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஒரு சூப்பரான VPN ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த VPN ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் டிஸ்கார்ட் சர்வலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ என்னோட ஃபோன் ஸ்க்ரீனை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியாகணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த VPN ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியாகணும். ஸோ அந்த VPN ஆப் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வின்ஸ்கிரைப் VPN. ஸோ இது நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணியாகணும். ஸோ இதோட கூகுள் ப்ளே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு, நான் எங்கே இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா வின்ஸ்கிரைப் லோகோ காமிக்குது, அப்புறம் லோட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் லாகின்னு காமிக்குது. இப்போதைக்கு நம்ம கெட் ஸ்டார்டட் கொடுக்கலாம். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 GB டேட்டா கிடைக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லாகின் பண்ணியாகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கெட் ஸ்டார்டட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லாகின்லாம் பண்ணி பார்க்கலாம். ஸோ கெட் ஸ்டார்டட்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே 2 GB லெஃப்ட்னு காமிக்குது. ஸோ நம்மளுக்கு 2 GB டேட்டா இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா சர்வர்ஸ் இருக்குது, நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அந்த பவர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா VPN வந்து ஆன் ஆகும். ஸோ நிறையா கண்ட்ரிஸ் வந்து ப்ரீமியம் கண்ட்ரிஸ், அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணியாகணும். ஸோ சில கண்ட்ரிஸ்லாம் ஃப்ரீ கண்ட்ரிஸ் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் பவர் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்குது, ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு, ஆன்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டலாஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கோம். ஸோ IP location.netல போய் பார்த்தீங்கன்னா உங்களோட IP லொக்கேஷன் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதில் போட்டிருக்கு பாருங்கள், டலாஸ் டெக்ஸஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற லொக்கேஷன்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மற்ற சர்வர்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரியாவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெய்டு கண்ட்ரி அது. ஸோ அங்கே ஸ்டார் போர்டுன்னுச்சுன்னா அது பெய்ட் கண்ட்ரி, நீங்கள் வந்து பே பண்ணி அது யூஸ் பண்ணியாகணும். ஸோ மற்றதுலாம் ஃப்ரீ தான். ஸோ அங்கே ஸ்டார் போர்டுன்னுச்சுன்னா அது பெய்டு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாரிஸ் இருக்குது, பாரிஸில் 2 சர்வர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸ்டார் போர்ட் இருக்குது, இன்னொன்று வந்து நார்மல் தான். ஸோ அந்த நார்மல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அது ஃப்ரீ தான் அது. ஸோ நம்ம வந்து பாரிஸ்க்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா சர்வர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம கெட் ஸ்டார்டட் கொடுத்தனால நம்மளுக்கு 2 GB தான் கிடச்சிருக்கு. பட் நம்மளுக்கு 10 GB வரையும் கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். ஸோ உங்கள் இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 GB கிடைக்கும். ஸோ சுவிட்சர்லாண்ட் சர்வர் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சுவிட்சர்லாண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது வேலை செய்தான்னு. ஸோ ஜூரிக். ஸோ பார்த்தீங்கன்னா IP லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக காமிக்குது. ஸோ அதுவும் வேலை செய்யுது, எல்லாமே சூப்பராகவே வேலை செய்யுது. ஸோ நம்ம வந்து டேட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிஃபரன்சஸ்குள்ளே போய்ட்டு அக்கௌண்ட் செட்டப்குள்ளே போய்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஆப்ஷனலில் கொடுத்துருப்பாங்க, பட் நீங்கள் இமெயிலும் டைப் பண்ணி ஆகணும். அப்போ தான் 10 GB கிடைக்கும். அது எல்லாமே பண்ணிட்டு ஸோ உங்கள் ஜிமெயிலில் போய்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயில் கன்ஃபார்ம்னு இந்த மாதிரி வரும். ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் உங்களை பற்றி ட்வீட் போட்டால் இன்னும் 15 GB கிடைக்குமா, அது என்னமோ சொல்கிறாங்க, அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு 10 GB கிடச்சிச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 9.99 GB லெஃப்ட்னு போட்டிருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் லாகின் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் இமெயிலும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்மளுக்கு 10 GB கிடச்சிச்சு. ஸோ ஒன்று வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 10 GB கிடைக்கும். ஸோ இந்த ஆப் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறையா சர்வர்ஸ் இருக்குது, அப்புறம் மாதத்துக்கு உங்களுக்கு 10 GB கிடைக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் டிஸ்கார்ட் சர்வலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்களை தான் தேவையில்லை சந்திக்கலாம். டில் தென் பை பாய்.